கமல கடிக்குது. போஸ் குடுறா. அப்போ எப்படி எப்படிடா? அனிமல்ஸ் லவ்ஸ் யூ வா? ஆமா, லியோ லியோ லியோ. இவர் பேர் அமரு. அப்போ அப்போ போறதுக்கு மனசு இல்ல. ஆமாப்பா. கழுதி பண்ணி தொழிலதிபராக இருந்திருக்கலாம். போட இங்க ஒரு ஆஸ்கர் இருக்கு, உயிரோடு இருக்கா? இப்ப நம்ம வந்திருக்கிறதுக்கு இடத்துக்கு பேரு சாண்ட் டியூன்ஸ். பாரடைஸ். வீரன் தனக்கு விபூதி அடிக்கப்பட்டதை உணர்கிறான். நல்ல விபூதி. டெக்கிஷஸ் கேசல்ல விளையாடுற மாதிரி இருக்கு கேம்ஸ். ரெண்டு அடல்ட். இங்கயா? ஆமா, இங்கதான். ஸ்பீட் போட்ல மட்டும்தான் நமக்கு மொபைல் அலௌடு. ஜெட் ஸ்கீல இருக்கு, ஆனா அதுல போன் எடுத்துக்க முடியாது. நம்மளே வீடியோ எடுத்துக்க முடியாத காரணத்தினால நம்ம ஸ்பீட் போட்டுக்கு தான் போறோம். ரொம்ப குட்டியா? ஆமா, உன்னோட சைஸுக்கு இதுதான் போடணும். இது இவ்வளவு குட்டியா இருக்கு. கிராப் டாப், கிராப் ஜாக்கெட் போட முடியாது போலையாடா. கழட்டி வச்சிரு, வேற வரட்டும். இல்ல இல்ல, இப்படி போட்டுக்கலாமா? வேண்டாம், அடுத்த ஸ்பீட் போட் வந்துருச்சு. இதுல என்ன ஜாக்கெட் கிடைக்கும், அதை கழட்டி போட்டு. திருப்புறதே பயங்கரமா திருப்பி தான் எடுத்துட்டு போறானுங்க. ஓகே, நீ இத மாத்தி போட்டுருக்கப்பா. ஓ என்ன இப்படி வாபுல் ஆகுது? பயங்கரமா திருப்பானே நினைக்கிறேன். அப்படியா? அது போன பிடிச்சு. அவ்வளவு ஒண்ணு த்ரில்லிங்கா இல்ல. செமையா இருக்கு. கிளைமேட் சூப்பரா இருக்கு. கிளைமேட் நல்லா இருக்கு. வாயில கொஞ்சம் தண்ணி விழுந்துச்சு, சரியான உப்பு. ஒரு கை வச்சு ஆடிட்டு நான் வாய்க்கூட கூடாது. ப்ரோ
சூப்பரா விட்டுருக்கீங்க. எவ்வளவு நாளா ப்ரோ பண்றீங்க? 6 months ஆகும். ஓ சூப்பர் ப்ரோ. போன தடவை வந்ததை விட இது நல்லா இருந்துச்சு. வெல்கம் டு BWT vlogs. மைக் நம்ம போனதுல மைக் பறந்துருச்சோம் அப்படின்னு நினைச்சேன். இருக்கு நல்லவேளை நான் கரெக்டா நம்ம இந்த சைடு ஃபுல்லா நனைஞ்சிருச்சு. கரெக்டா நம்ம வந்ததே ஒரு 10 minutes தான் இருக்கும். வந்தோடனே வந்து டிக்கெட் வாங்கிட்டு கடைசி பேட்ச் நம்ம தான். நம்ம வந்தோடனே எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டாங்க. சூப்பரா இருந்துச்சா? பக்காவான டயத்துல வந்துட்டோம். சன்செட் அப்படியே போட்ல சன்செட் பார்த்துட்டு சூப்பரா இருந்துச்சு. நான் இந்த முடி மட்டும் இப்படியே மாட்டிச்சு தெரியாம மாட்டேன். அது அவ்வளவுதான். அது அவ்வளவுதான். இன்னும் நீ கூட போய் ஆட போறியா? யார் வேணாலும் போலாமா? இல்ல யார் வேணாலும் போலாம். சும்மா தான் அது மியூசிக் போட்டிருப்பாங்க. நம்ம போய் சும்மா போய் ஆடிக்கலாம். அங்க ஸ்டாக் இருக்கு. ஏதாவது ட்ரிங்க் வாங்கிட்டு வந்து நம்ம மட்டும் இப்படி உட்காந்துக்கலாம். உங்க டான்ஸ் ஆடலாம். டான்ஸ் பண்ணணுமே. அங்க பீர் எல்லாம் குடிச்சு போட்டிருக்கானுங்க. பூரா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பீர் பாட்டில். ஆனா நம்மளுக்கு வந்தாடுனாதான் எல்லா இடத்துலயும் குப்பை பண்ணி வச்சுட்டு போயிடுறது. குப்பை போட்டா அவங்களே எடுத்துட்டு போனா என்ன, கொண்டு வர நம்ம தானே கொண்டு வரோம். நம்மளோடதே கொண்டு போனா என்ன. அப்புறம் அது சரியில்லை இது சொல்லி நாட்ட சொல்றது. சாரி, கொஞ்சம் கோவம் வந்துச்சு. சாரி, நான் வந்து எமோஷன் ஆயிட்டேன். கடுப்பேத்துறார் மயிலாட். ஐயோ, ஆனா இங்க வந்து டீ வாங்குறதுக்குள்ள பெரிய பிரச்சனையா போச்சு. இது வந்து லிக்கர் டைம், டீ காஃபி எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஹாட் பெவரேஜஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா அந்த பக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு டவுட் ஆயிடுச்சு. வந்து பாண்டிச்சேரியில ஹாட் பெவரேஜ் அந்த பக்கம் அவன் போய் மறுபடியும் கேட்டோம், நீங்க சொன்ன ஹாட் டீயா காஃபியா இல்ல என்ன அப்படின்னு கேட்டோம். மேம் இல்ல பாண்டிச்சேரியில வந்து ஹாட் அந்த பக்கம் என்ன பண்றது. ஆனா என் பக்கத்துல இருக்கவர் அதான் சொன்னாரு. நானும் அப்படிதாங்க நினைச்சேன் அப்படின்னு தான் சொன்னாரு. நம்ம நினைச்சல ஒண்ணும் தப்பு இல்ல. இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் போலாம்னு சொல்லிட்டு நாங்க பாத்துட்டு இருக்கும்போது இந்த இடம் பார்த்தோம். ஏடிவில இருந்துச்சு, பேராகிளைடிங்ல இருந்துச்சு, பேராசெயிலிங் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அது இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இங்க கிளம்பி வந்தோம். அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போட்டிருக்காங்க ஏடிவில இருக்குன்ட்டு. இங்க போனா ஏடிவி இந்த இடத்துல தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேனர் மட்டும் தான் இருக்கு. இந்த இடத்துல புக் யுவர் ஏடிவி ஹியர்னு போட்டிருக்கு. அந்த இடத்துல வெறும் ஒரு போர்டு மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஏடிவி புடிங்கிட்டு பெஞ்சை ஊண்டி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு. ஆனா ஜெட்ஸ்கி சூப்பரா இருக்கும் போல இருக்கு. வர்றவங்க எல்லாம் ஜெட்ஸ்கில பயங்கரமா. எனக்கு ஜெட்ஸ்கில போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆமா, ஆனா ஒருத்தர் தானே போக முடியும். ஒருத்தர் மட்டும் போனா நல்லா இருக்காது. இல்ல அது எந்த விஷயமா இருந்தாலும் தனியா ஒருத்தர் மட்டும் நல்லா இருக்காது. நல்லாதான் இருக்கும். அது கூட மீ அண்ட் தட் ஜெட்ஸ்கி ட்ரெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது ஃபுல்லா தனியா இருக்கும்னு நினைக்காம நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஃபுல்லா எல்லாரும் வந்துட்டு பயங்கரமா பார்ட்டி பண்ணிட்டு டிஜே போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தையும் நான் பக்கெட் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன். இந்த ஜெட்ஸ்கியும் அடுத்த தடவை வந்தா ஜெட்ஸ்கியும் பண்ணணும். கண்டிப்பா ஸ்கை டைவிங் பண்ணணும், ஸ்கூபா டைவிங் பண்ணணும். இதெல்லாம் எனக்கு ஆசை இருக்கு. எனக்கு ஸ்கை டைவிங், பங்கி ஜம்ப், ஸ்கூபா. பஞ்சி பண்ணணுமா? பஞ்சி கொஞ்சம் பஞ்சி எல்லாமே ரிஸ்க் தான். பஞ்சில நான் அன்னைக்கு ரீசெண்டா பட்டிருந்த பார்த்தா அந்த கண்ணெல்லாம் அவங்களுக்கு அப்படி சிவப்பாயிருச்சு. அவங்க வந்து ஃபுல் ஃபோர்ஸ்ல வந்து அப்படி கீழே வந்து அது கட் ஆறதுல வெயின்ஸ் எல்லாம் வந்து அப்படி பாப்பாயிருது. ரிஸ்க் இருக்க ஒரு விஷயத்துலதான் நமக்கு வந்து அந்த ரிவார்டு த்ரில் கிடைக்கும். அட்ரினலின் இருக்குல்ல, அது இதெல்லாம் பண்ணிட்டு நான் டேவிட் காகின்ஸ் வீடியோ ஒன்று பட்டிருந்தேன். அல்ட்ரா மேரத்தான் வந்து பிலோ 70 hours முடிச்சிட்டாரு. முடிச்சதுக்கு அப்புறம் போயிட்டு அந்த இதுல வந்து அவங்களுக்கு இந்த ரன்னர் சைன் சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு ஹலுசினேஷன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருமா. அது முடிச்சுட்டு 63 hours முடிச்சுட்டு அதனால போய் புஷ் அப் பண்ணிட்டு இருந்தான். உண்மையா ஏன்னு தெரியல, பட் ஆனா இது பார்த்த ஒரு வீடியோ. இப்ப எந்த வீடியோவுமே நம்ப முடிய மாட்டேங்குது. இன்னைக்கு அவுட் கோயிங்கை விட இன்டேக் தான் ரொம்ப அதிகமா இருக்குது. குறைஞ்ச ஒரு 3 லிட்டர் தள்ளி கொடுத்துருப்பேன். இங்க ஒரு பைத்தியக்காரன்டா நர்வ் பிளாஸ்டர் வச்சு நாயை சுட்டு இருக்கான்டா. கிடுக்கானு இந்த ஜெல் பிளாஸ்டர் கன் இருக்கும் தெரியுமா? நர்வ் இல்ல ஜெல் பிளாஸ்டர் கன், அதை வச்சு நாயை சுட்டு இருக்கான். இப்ப இந்த மாதிரி கிறுக்கணும் இந்த வேலையை பார்த்து வச்சுட்டு போனா அடுத்து வர்றவங்க குழந்தைங்க அதை பார்த்தா கத்துக்குங்க. இல்ல இந்த நாய்கள்லாம் வந்து இந்த மாதிரி யாராச்சும் வர்றாங்கன்னா அவங்க எல்லாம் இப்படிதான் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பயந்து அதுங்க கடிச்சு வச்சிரும். பேரண்ட்ஸ் தான் சொல்லணும், ஆனா பண்றதே பேரண்ட்ஸ் தான். ஒரு நாள் டீமோட வந்தோம்னா அதுல விளையாடலாம்.
வந்து யாரு ஃபர்ஸ்ட் வர்றாங்க ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்கன்னு பாக்கலாம். அது அலோவ் பண்ணுவானுங்களான்னு தெரியல. ஆனா நம்ம போன தடவை வர்றப்போ விளையாண்டுருந்தாங்க. யூஸ் பண்ற மாதிரி தான் தெரியுது. அது எல்லாமே அப்படியே தான் நின்னுட்டு இருக்கு. மீண்டும் மீண்டும் என்ன ஒண்ணும் இல்ல, சும்மா வாங்க வாங்க. இந்த மாதிரி ஜோக் பண்ற வேலையில வச்சுக்கூடாது. சீரியஸா விட்டு போனா நானே இருக்க மாட்டேன். யாராவது இங்க வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா வரலாம். ஆனா எக்ஸ்பென்சிவ் தான். உள்ள என்ட்ரிக்கே சார்ஜ் பண்றாங்க. அப்புறம் நாங்க அந்த போட் ரைட் போனது ஒருத்தருக்கு வந்து 500 ரூபாய். சொல்ல போனா அதுதான் இருக்கிறதுலே சீப்பஸ்ட் மாதிரியா இருந்துச்சு. மத்ததெல்லாம் வந்து 1000 ரூபாய், 750 இந்த மாதிரியானதுதான் இருக்கு. இருக்கிறதுலே விலை கம்மியானது என்னமோ ஸ்லோ போட் ரைடுன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து அது இப்போ சர்வீஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேபி நீங்க வர்றப்ப இருந்துச்சுன்னா அதுல கூட போலாம். பட் ஆனா இது வந்து எக்ஸ்பென்சிவ் தான். உள்ள என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு போனோம்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. உள்ளேயே ஒரு பீச் ஷாக் இருக்கு. அடல்ட்ஸ் வந்து அடல்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. நான் அடல்ட் ட்ரிங்க்ஸுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. டீ காபி கேட்டோம்னா டீ காபி இல்லன்னு சொல்லிட்டு 3 இடத்துக்கு அலைய விட்டாங்க. முடிஞ்சிருச்சு. சப்போஸ் நீங்க வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் சீக்கிரமா வர்றதுக்கான டைத்துக்கு பிளான் பண்ணீங்கன்னா நல்லாவே இருக்கும். பார்க்கிங் இந்த பிளேஸுக்கு ஒரு கிலோமீட்டர் முன்னாடியே வந்து பார்க்கிங் நிறுத்திட்டு போங்க அப்படின்ற மாதிரி போர்டு எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா நம்ம இங்க வரைக்குமே வந்து நிறுத்திக்கலாம். பார்க்கிங் இருக்கும் கண்டிப்பா. இங்க இல்லைன்னா திரும்பி போய் கூட அங்க போட்டுக்கலாம். அங்க போட்டுட்டு நடந்து வர்றது வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடும். நாங்க வந்தது லேட்டு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போலாம். இந்த பீச் ஷாக்ஸ், இந்த பீச் சைடு இருக்க ஈவென்ட்ஸ் அங்க வர்ற எல்லாரோடுமே இதே மாதிரி தான் இருக்கு. எந்த ஊருக்கு ஏன்னா இதுக்கு வந்து ஆக்சுவலா கவர்மெண்ட் ரோட்ஸ் போடுறது இல்லைல்ல. இது வந்து ரோடு பிளான் எல்லாமே அங்கேயே முடிஞ்சிடும். இவங்க தான் அது அடிஷனலா இது பண்ணிட்டு வரணும். பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இவங்க பண்ணியிருக்காங்கன்னா இதெல்லாம் இவங்க தான் எடுத்து போடணும். யாரும் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து இவங்க பண்ண மாட்டாங்க. ஆனா பாட்டெல்லாம் போட்டு டிஜே எல்லாம் பண்ணிட்டு சூப்பரா வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜாலியா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ரெஸ்ட். The next day Day 19 எது என்ட்ரன்ஸ்? யாருக்கு தெரியும்?